வணக்கம் குழந்தைகளே. இவங்க தான் மோனா, இவங்க புஜ்ஜி. இவங்க 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள். இனி இவங்க 2 பேரோட சேர்ந்து தான் நம்ம 4வது சமூக அறிவியல் பாடங்களை பார்க்க போகிறோம். ஒரு நாள் மோனா புஜ்ஜியோட சேர்ந்து பஸ் விளையாட்டு விளையாடுறதுக்காக பூங்காவில் காத்திருந்தாங்க. அன்னைக்குன்னு பார்த்து புஜ்ஜி ரொம்ப லேட்டாக வந்தாங்க. வாங்க இனி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். திண்டுக்கல், மதுரை, திருச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு. பஸ் விளையாட்டு விளையாட போர்டெல்லாம் ரெடியா இருக்கு. ஆனா விளையாட வரேன்னு சொன்ன புஜ்ஜி மட்டும் ஆளையே காணுமே. அங்க வர்றது புஜ்ஜி மாதிரி இருக்கே, அவனே தான். புஜ்ஜி, என்ன பஸ் விளையாட்டு விளையாடுவோன்னு சொன்ன, ஆளையே காணுமே, எங்க போன? அதுவா மோனா, நான் எங்க பாட்டி வீட்டுக்கு போயிருந்தேன். அப்படியா? சரி, விளையாட ஆரம்பிக்கலாமா? மோனா மோனா, அப்படின்னா முதல்ல எங்க பாட்டி ஊரு தர்மபுரிக்கு போலாமா? ஓ, தகடு இருக்கா? என்னது தகடா? அட, தகடு இல்லப்பா, தகடூர். தகடூர்னு ஒரு ஊரா? ஆமா புஜ்ஜி, அங்கதான் கடையேழு வள்ளல்கள்ல ஒருத்தரான வள்ளல் அதியமான் இருந்தார். என்னது அதிசயமானா? அதிசயமான் இல்ல, அதியமான். என்னது அதியமானா? அவர் யாரு? அவரை பத்தி விளக்கமா சொல்றேன், கேளு. ஃபர்ஸ்ட் தர்மபுரி போலாமா? ஆமா, உங்களுக்கு அந்த தர்மபுரி போர்டு தெரியுதா? எனக்கு தெரியுது. ஓகே, வா போகலாம். இந்த தர்மபுரி மாவட்டத்துல தான் தகடூருங்கிற ஊர் இருந்துச்சு. அது ஒரு மலைப்பாங்கான பகுதி. இந்த பகுதியை ஆட்சி செய்தவர் தான் வள்ளல் அதியமான். அவருக்கு ஒரு நாள் அரிய வகையான நெல்லிக்கனி ஒன்று கிடைச்சது. அதோட சிறப்பு என்னன்னா, அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டா நீண்ட நாள் இளமையா வாழலாம்னு சொன்னாங்க. ஆனா மன்னர் அதியமான் அந்த நெல்லிக்கனியை சாப்பிடாம ஔவை பாட்டிக்கிட்டு கொடுத்து எனக்கு அப்புறம் நிறைய பேர் குறுநில மன்னராக வருவாங்க. ஆனா வாழ்க்கையை எப்படி சிறப்பாக வாழணும்னு மக்களுக்கு கற்பிக்க உங்களை போல ஒரு பெண்பார் புலவர் வருவாங்களான்னு தெரியாது. அதனால நீங்க தான் இதை சாப்பிடணும். அப்பதான் தமிழுக்கும் தமிழகருக்கும் பெருமை அப்படின்னு சொன்னாரு. என்ன புஜ்ஜி? வள்ளல் அதியமான், தகடூர், தர்மபுரி மாவட்டம். இப்ப புரியுதா? நல்லா புரியுது மோனா. நானா இருந்திருந்தா முதல்ல எடுத்து லபக்கு லபக்குன்னு தின்றுப்பேன். ஆனா மன்னர் அதியமான் எப்படி யோசிச்சிருக்கார்ல. வள்ளல் அதியமான், தகடூர், தர்மபுரி மாவட்டம். சரி, அடுத்து எங்க பாட்டி ஒரு திருக்கோவிலூருக்கு போவோமா? திருக்கோவிலூருக்கா? ஜாலி, போலாம். ரைட். இப்ப உங்களுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் போர்டு தெரியுதா? ஆமா ஆமா, எனக்கு தெரியுது. புஜ்ஜி, இப்ப நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருக்கிற திருக்கோவிலூருக்கு வந்துட்டோம். இந்த ஊரை பத்தி சொல்றேன், கவனமா கேட்டுக்கோ. சொல்லு சொல்லு. கடலேழு வள்ளல்கள்ல ஒருத்தர் தான் நெடுமுடிக்காரி. இவர் இப்போ இருக்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர்ல உள்ள தொண்டை மண்டல பகுதியை ஆட்சி செய்தாரு. இந்த மன்னர்கிட்ட இல்லைன்னு யார் வந்து கேட்டாலும் ஏராளமான பரிசு தருவாராம். அது மட்டும் இல்லை, ஒரு முறை தன்னோட சொந்த குதிரையே பரிசாக கொடுத்துருக்காருன்னா பார்த்துக்கேன். அவருக்கு எவ்வளோ நல்ல உதவும் மனசுல. ஆறா, என் ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்ச நேரம் சைக்கிள் ஓட்டிட்டு தரேன்னு கேட்டா சைக்கிளை கூட கொடுக்க மாட்டான். ஆனா இவரு பாரு, குதிரையே கொடுத்துருக்காரு. வள்ளல் நெடுமுடிக்காரி, திருக்கோவிலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம்.